ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27/11/2022 கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் 12:30 வரை பூராடம் நட்சத்திரமும் அதன் பின்னே உத்திராடம் நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் ரிஷப ராசி நேயர்கள். ஆக ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையிலும் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. அதுலேயும் குறிப்பாக யாருங்க, மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா இவங்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இன்றைய தினம் கொஞ்சம் வலுவாக இருக்குது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமான ஏதேனும் செயல்பாடுகள் செய்யணும், முக்கியமான விஷயங்கள் செய்யணும்னா அவற்றை செய்வதற்கான சுபவோரைகள் என்று சொல்லப்படக்கூடிய சுப நேரங்கள் காலை 7:45 8:45 வரையிலும், மாலை பொழுதை பொறுத்தவரை 3:15 4:15 வரையிலும். ஆக இந்த நேரங்களில் உங்களுக்கு முக்கியமான காரியங்களை நீங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான நாள். ஆக இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்று பார்த்தால் சதுர்த்தி திதி. ஆக பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு இந்த திதி ஒரு நல்ல திதி அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆக இன்றைய தினம் நெய் தீபம் ஏற்றி பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதே போல் இன்றைய தினம் வணிசை கரணம்ங்க. இந்த வணிசை கரணத்தை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரும். லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜை செய்வதற்கான ஒரு அற்புதமான கரணம் இந்த வணிசை கரணம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் லக்ஷ்மி தாயாரை, வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி தாயாரோட ஃபோட்டோக்கும் இறைவன் வேங்கடவனுடைய ஃபோட்டோக்கும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த பூஜை எப்படி பண்ணுறது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், அதை பின்பற்றி கொள்ளுங்கள். ஆக செய்வதற்கான நேரம் காலை 7 மணியிலிருந்து 8 மணி. லக்ஷ்மி பூஜை செய்கிறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா காலை 7 மணியிலிருந்து 8 மணி. இந்த நேரத்திற்குள்ளாக லக்ஷ்மி தாயாரை வழிபடுவது நல்ல பொருளாதார அதிர்வை குடும்பத்திற்குள்ளாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதை வீட்டில் இருக்கின்ற பெண்கள் செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேசராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அவ்வப்போது சிறு சிறு பண வரவுதனை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதை தாண்டி மன மகிழ்ச்சியும் மேலோங்கி நிற்கின்ற ஒரு அற்புதமான நாள். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஒரு சிலருக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்பட்டு அதற்கான சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலருமே எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்கின்ற இடங்களிலும் உத்தியோக அமைப்புகளிலும் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது சிறப்பானது, அவசியமானதும் கூட. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் நண்பர்களே, இன்றைய தினம் திருமண முயற்சிகள் மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வரன்களெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த பின்னடைவுகளெல்லாம் விலகி ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். எதிலும் மகிழ்ச்சியாக உங்களை நீங்களே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் குடும்பத்திற்குள்ளாக நல்ல மகிழ்ச்சியும் அவ்வப்போது சிறு தன வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். மிதுனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளுக்காக யாரேனும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக ரெக்கமெண்டேஷன் கேட்குறது, யார்கிட்டயாவது உதவி கேட்குறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, அதையெல்லாம் செய்கிறதுக்கு மிக சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. இது தேவையில்லாத பொருள் விரயத்தை, குறிப்பாக மருத்துவ விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கூடுதலான கவனத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொட்ட காரியம் அனைத்திலும் ஏதாவது ஒன்று வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. வாழ்த்துக்கள். கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா காதல் வெற்றி பெறுகின்ற நாள், மன மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான நாள், ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற நாள். உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது.
ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான அதிநுட்பமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அந்த வகையில் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளையும் மகிழ்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் கணிசமான லாப அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற லாபகரமான நாளாகவே இந்நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல கணிசமான ஏற்றங்களை பெற்று தருகின்ற அற்புதமான நாள். தொழில்சார் புதிய முதலீடுகளை முன்வைப்பதற்கும் உகந்த நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் புதிதாக ஏதேனும் சொத்து பத்து வாங்கிறது, இல்லத்தரசுகளை பொறுத்தவரையிலும் ஆபரண சேர்க்கைகள் செய்வது, இதற்கெல்லாம் உகந்த நாளாக இன்றைய தினம் அமைவதனால் தாராளமாக நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இந்நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற அதி உன்னதமான நாள். குறிப்பாக பொருட்சேர்க்கைக்கும் தனவரவுக்கும் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நெடிய நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும், புனித தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஒப்பந்தங்களோ பேச்சுவார்த்தைகளோ முன்னோர்கள் மூலமாகவோ அல்லது பெரியவர்கள் மூலமாகவோ நடத்தப்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு மனை மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம்னு ஏதேனும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள். ஆக எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்களை அவ்வாறாகவே அனுசரித்து ஏற்றுக்கொண்டு செல்லுவது சாலச் சிறந்தது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்றைய நாள் மாற்றங்களுக்கான நாள். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கையில் 4 காசு புரளுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பண ஓட்டம் என்பது இன்றைய தினம் சிறப்பான முறையில் அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பேசுகின்ற பேச்சிலேயே நீங்கள் நல்லா வளவள கொலகலன்னு அனைவரையும் கவருகின்றதை போல பேசுவீர்கள். குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் எட்டி பார்க்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்படையும். ஆக இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் திருமண வரன்கள் கைகூடி வருகின்ற அதி உன்னதமான நுட்பமான நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அதி உன்னதமான நாள் நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் ரீதியாக நல்ல மேன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சின்ன சின்ன லாபங்களும் ஏற்படும். சின்ன சின்ன செலவுகளும் அவர்கள் வழியிலிருந்து, ஆனால் சுப செலவுகள், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினம் உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்வதில் அதிக நாட்டம் காட்டுகின்ற ஒரு நாளாகவே விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கொஞ்சம் சொகுசாக வாழணும், எதுலேயும் ஜாலியாக இருக்கணும், லக்ஸுரியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் விரயங்களை சற்று அதிகப்படுத்துவது மாதிரியான நாள். ஒரு சிலருக்கு சுப விரயங்களும் சிலருக்கு மருத்துவ விரயங்களும் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. ஆக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் வீண் விரயங்கள், தேவையற்ற அனாவசிய விரயங்களை தவிர்த்து கொள்வது சாலச் சிறந்தது என்பதனை உணர்ந்து கொள்வது மிக மிக சிறப்பானது. வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமையும். தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் உங்களுக்கு சகல விதத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அதி உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல சுமூகத்தன்மையும், தொழில் சார்ந்த உங்களுடைய முதலீடுகள் முன்னேற்றம் அடைவதையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் இதுநாள் வரையிலும் இருந்து வந்த இடையூறுகள், பிரச்சனைகள் எதெல்லாம் நீங்கள் அப்படியே ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்களா, அந்த டஃப்னஸ் எல்லாம் குறைஞ்சு ஸ்மூத் ஆயிருங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கியமும் மேம்படுத்தப்படுகின்ற நாள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை பொருட்சேர்க்கைக்கான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை எட்டுகின்ற நாள். பெரிய பெரிய மனிதர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். இது புரியலை அது புரியலன்னு ஏதேனும் ஒரு புரியாத புதிரை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்த ஒரு சிலருக்கு இன்றைய தினம் விடைகள் கிடைப்பதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு.
அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையில் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைப்பது, தகப்பனார் வழியிலிருந்து பொருள் வரவு வருவதுன்னு தகப்பனார் அல்லது பூர்வீகத்திலிருந்து நல்ல உதவிகளும் பெரிய மனிதர்களினுடைய கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொடர்புகளும் கிடைக்கின்ற அதி உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.